திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? 53. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்னா 53. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு ருஷ்ய நாடு, ரஷ்யா. ருஷ்ய நாடு ரஷ்யா. ருஷ்ய நாடு தான் இப்போ ரஷ்யான்னு அழைக்கப்படுது. அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு ருஷ்ய நாடு ரஷ்யா. தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் இரு நூல்கள் திருக்குறள், கம்பராமாயணம். தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் இரு நூல்கள் திருக்குறள், கம்பராமாயணம். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்பதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு அப்படின்னா பொறுமை. பொறை அப்படின்னா பொறுமை. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்பதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு பொறுமை. பொறை அப்படின்னா பொறுமை. இழுக்கல் உடை இலி ஊன்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார்வாய் சொல். இக்குறட்பாவில் உள்ள உவகையின் பொருளை தேர்ந்தெடு. ஊன்றுகோல் அப்படின்னா பெரியோர். ஊன்றுகோல் பெரியோர். ஊன்றுகோல் பெரியோர். இழுக்கல் உடையுளி ஊன்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார்வாய் சொல். இக்குறட்பாவில் உள்ள உவகையின் பொருளை தேர்ந்தெடு. ஊன்றுகோல் பெரியோர். ஊன்றுகோல் பெரியோர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது? பாதுகாப்பு. ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இக்குறட்பாவில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது? பாதுகாப்பு. ஏமாப்பு பாதுகாப்பு. எந்த நாட்டில் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? ருஷ்யாங்கிறது ரஷ்ய நாடு. எந்த நாட்டில் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? ரஷ்யா. உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? காலம் வரும் வரை. உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? காலம் வரும் வரை. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. தாளாற்றி தக்க பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் உதவி செய்தல். வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் உதவி செய்தல். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் உதவி செய்தல். திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை 38. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? திருக்குறள். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? திருக்குறள். செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? திருவள்ளுவ மாலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? திருவள்ளுவ மாலை. திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது. 7. திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது. 7. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதில் வேளாண்மை எனும் சொல் தரும் பொருள் அப்படின்னா உதவி செய்தல். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதில் வேளாண்மை எனும் சொல் தரும் பொருள் உதவி செய்தல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு எனும் குறளில் எம்பு என்பது எதை குறிக்கிறது? எலும்பு. என்பு அப்படின்னா எலும்பு. என்பு அப்படின்னா எலும்பு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எம்பும் உரியர் பிறருக்கு எனும் குறளில்
எம்பு என்பது எதை குறிக்கிறது? எலும்பு. திருக்குறளில் உடைமை எனும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது? ஒடுக்கமுடைமை. திருக்குறளில் உடைமை எனும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது? ஒடுக்கமுடைமை. அன்புடைமை எழுதிட்டாரு. அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஒடுக்கமுடைமைங்கிறது தவறு. அப்போ என்னென்னலாம் வள்ளுவர் எழுதியிருக்காருன்னா, உடைமை அப்படிங்கிற சொல்ல அன்புடைமை, ஆள்வினை உடைமை, ஒடுக்கமுடைமை. அன்புடைமை, ஆள்வினை உடைமை, ஒழுக்கமுடைமை. அப்போ ஒடுக்கமுடைமை அப்படிங்கிறது எழுதலை. அடுத்து, உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள். தீரா இடும்பை தருவது எது அப்படின்னா ஆராயாமை ஐயப்படுத்தல். தீராத இடும்பை தருவது எது அப்படின்னா ஆராயாமை ஐயப்படுத்தல். அடுத்து, இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க. இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் டேஸ் அப்படின்னா பொழுது. இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. என்ன வேண்டும்? பொழுது வேண்டும். இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் டேஸ். மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. பொழுது. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னா பொழுது. இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் என்னது? பொழுது. அடுத்து, தமிழக அரசு எந்நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? தை 2. தமிழக அரசு எந்நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? தை 2. தமிழக அரசு எந்நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? தை 2. இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் டேஸ். பொழுது. இதோட 3வது டைம் ரிப்பீட் ஆயிருக்கு 2018 கொஸ்டின்ல. இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் டேஸ். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னா பொழுது. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். அடுத்து, ஒப்புரவு என்பதன் பொருள் அப்படின்னா ஊருக்கு உதவுவது. ஒப்புரவு அப்படின்னா ஊருக்கு உதவுவது. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் அழியாத தன்மைக்கு பறைசாற்றும் செய்யுள் நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. பொருட்பாலின் இயல்கள். பொருட்பாலின் இயல்கள் என்னென்ன அப்படின்னா அரசியல், அங்கவியல், ஒளிவியல். அரசியல், அங்கவியல், ஒளிவியல். தமிழுக்கு கதி என போற்றப்படும் 2 நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணம். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் 2 நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது அப்படின்னா தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் அப்படின்னா திருக்குறள். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். கீழ்காணும் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் அப்படின்னா திருக்குறள். கிடைப்பதற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியோரை துணை கொள்ளல். கிடைத்ததற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை கொள்ளல். கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். இந்த 2ல எது சரி அப்படின்னா 1 மட்டும்தான் சரி. கூற்று 1 தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 2 நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். அப்ப 2 தவறு, 1 சரி. கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க அப்படின்னா தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். அடுத்து, அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஸ் பேணி தமரா கொள்ளல் அப்படின்னா பெரியாரை பேணி தமரா கொள்ளல். இது ஒரு குறள். என்னன்னா அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அந்த டேஸ்ல என்ன வரும்னா பெரியாரை. அறிவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அடுத்து,
அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 38. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? திருக்குறள். உலகம் உருண்டையானது என்று அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் சுழன்றும் ஏற்பின்னது உலகம். உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் சுழன்றும் ஏற்பின்னது உலகம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தந்தை ஞானப்பிரகாசர். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுவர் அப்படின்னா கம்பர், திருவள்ளுவர். திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுவர் கம்பர், திருவள்ளுவர். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து அப்படின்னா நேர்மை. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். இந்த திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னா நேர்மை. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னா நேர்மை. வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்? ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஆல்பர்ட் ஸ்வைட்சர். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் அப்படின்னா திருக்குறள். அதை பாராட்டியவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அடுத்து தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அப்படின்னா அன்பும் இன்பம், அறமும் இன்பமும். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும். அடுத்து எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமைனா ஒப்புரவு. எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு. மண்பதைக்கு பொதுவான நூல் எதுனா திருக்குறள். மண்பதைக்கு பொதுவான நூல் எது? திருக்குறள். மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள். ஒப்புரவு அப்படின்னா ஊருக்கு உதவுவது. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை டேஸ் காணப்படும் வாய்மையால். புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை டேஸ் காணப்படும் வாய்மையால். புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை டேஸ் காணப்படும் வாய்மையால். யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்? முன் உண்டது செரித்த பின் உண்பவருக்கு. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்? முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னா கல்லாதவர். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா கல்லாதவர். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் அப்படின்னா நாவை காக்காதவர். அடுத்து ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுவது. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுவது. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுவது. திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல்னா வன்மையுள் எல்லாம் தலை. திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. திருக்குறள் தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் டேஸ் அப்படின்னா வன்மையுள் எல்லாம் தலை. வன்மையுள் எல்லாம் தலை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் டேஸ் அப்படின்னா வன்மையுள் எல்லாம் தலை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை.